சூர்யா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. பட் சூர்யா சார் இல்லைன்னா கருப்பு ஃபிலிம்ல யாரை போட்டிருப்பீங்க? ஹானஸ்டா ஸ்வேர் டு காட், எனக்கு கருப்பு சாமி வந்து நான் பயங்கரமா நம்புறேன். எல்லா சாமியும் பயங்கரமா நம்புறேன். இது வேற யாருமே பண்ணிருக்க முடியாது. சூர்யா சார் மட்டும் தான் பண்ணிருக்கேன். இந்த கிளைமேக்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணி அதுக்கு அவர் வந்து உள்ள வர அந்த மொமெண்ட் எனக்கு தோணுச்சு, கடவுள் ஒரு ரீசன் இல்லாம இந்த படத்தை சூர்யா சார் எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு. இதை சூர்யா சார் தவிர்த்துட்டு என்னால் வேற யாரை வச்சு இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. சிவகுமார் சார் எனக்கு படம் பார்த்துட்டு அன்னைக்கு மத்தியானம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு 12 மணிக்கு எனக்கு சொன்னது ஃபோன் பண்ணி, சூர்யா வந்து கருப்பு சாமியாவே நடிக்க பிறந்திருக்கான், நீ இந்த படம் எடுக்கிறதுக்கே பிறந்திருக்கேன்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் கிடைச்சதுலேயே பெரிய பாராட்டா தான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஆல்சோ பிலீவ் இட் இஸ் ட்ரூ. என்னால் வேற யாருமே அந்த கிளைமேக்ஸ்ல இந்த படத்தில் இமேஜின் பண்ணி இட் இஸ் நாட் இதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், இப்போ திருப்பி இன்னொரு சூர்யா சார் படம் பண்ணுமோ இல்லைனா நல்ல பேர் வாங்கணுமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. திஸ் இஸ் வாட் ஐ 100% பிலீவ். ஐ பிலீவ் சூர்யா சாரோட படம் தான் கருப்பு. இட் கான் பி எனிபடி எல்சஸ் ஃபிலிம். It is his film. And I'm so happy this happened because அப்பா என்ன அவன் இப்படி இருக்கான் அப்படி இருந்தார் அவர். எவ்ரி டைம் நான் வந்து அவரோட ஒரு புது லுக்ல அவர் ஒரு சீன்ல ஜாக்கெட் போட்டு வருவார். தேவையில்லை அதுலயும் வேஷ்டி சட்டை. ஆனா எனக்கு வேணும்னே அவர் காமிக்கணும்னு இருந்தது. எவ்ரி டைம் I want to show him on screen in a different getup. I was amazed. நான் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபேன். நான் பார்க்கும்போது அப்பா இவன் என்ன இப்படி இருக்காரு இவ்வளவு. அந்த நேத்துக்கு வந்து எனக்கு நேற்று ராத்திரி வந்து எனக்கு நயன்தாரா படம் பார்த்துட்டு கால் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, சூர்யா சார் வந்து அந்த வாக்ல ஃபர்ஸ்ட் டைம் லாயரா உள்ள வரும்போது அப்பா எப்படி இருந்தார் அவர், இப்படி தான் எனக்கு இருந்தது. ஸோ எவ்ரி டைம் ஐ see him on camera I was like amazed. And today I feel